திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து கூட்டணி பத்தி திமுக பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்து திமுக கழட்டி விட்டுட்டு தாவேகா பக்கம் போகிறதுக்கு ஏதாவது பிளான் எதுவும் பண்றாரா? இப்படா திமுக இது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ விடுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படா வெளியே போகலான்றது கூட தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை வெளியே அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ 4 இன்டர்வியூ முன்னாடியே சொல்லியிருப்போம், காங்கிரஸ்க்கு டிவிக்கே தான் பெனிஃபிட்டு திமுகவை விட அப்படின்ட்டு. அதான் செங்கோட்டையன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து தாவேகா பக்கம் தான் வர மாதிரி இருந்துச்சு, ஒரு ஏதோ சூழல்னால ஒரு அண்ணா என்டிஏ கூட்டணி பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. திரு செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பிரகாரம் என்னென்னா, அவர் இன்னொன்று சொல்லியிருப்பார், நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குறோன்னு சொன்னாலே உடனே அவங்கள வந்து டெல்லியிலேருந்து பேசி தூக்கிறாங்கன்னு. ஸோ இதுதான் அரசியல். திமுகவும் காங்கிரஸ் இடையே ஒரு புகைச்சல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா எம்எல்ஏ தளபதி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியை விமர்சிச்சுக்கிட்டே வராரு. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை கண்டன அறிக்கையை கொடுத்துட்டாரு. திமுகவே இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கணும். அவங்களும் இதை வச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதாவது தூக்கத்திலே இருக்க செல்வம் பெருந்தகையே ராத்திரி 11 மணிக்கு இதுக்கு கண்டனம் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாருனாலே விஷயம் பெருசாக இருக்குன்றது தான். மேல் இடத்துலேருந்து வேற ஏதோ ஒரு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் ஒருவேளை வெளியே வந்துட்டா திமுகவுடைய தோல்வி ஓரளவுக்கு உறுதியை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷனில் அமமுக உண்மையிலே ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட். நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்கிறேன் தேவா, ஓபிஎஸ் நாளைக்கு என்டிஏ கூட்டணியில் இணைகிறார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியா சிஓவும் அரசியல் விமர்சகருமான திரு காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் நாளுக்கு நாள் வந்து பரபரப்பு வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 மாதமாக காத்துக்கிட்டு இருக்கோம், கூட்டணி பற்றி திமுக பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்து திமுக கழட்டி விட்டுட்டு தாவேகா பக்கம் போகிறதுக்கு ஏதாவது பிளான் எதுவும் பண்ணுறாரா? நம்ம போன மீட்டிங்கில் அதை தான் பேசணுமே. இப்போதைக்கு அவங்களுடைய இது வந்து எப்படா திமுக இது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ விடுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படா வெளியே போகலான்றது கூட தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை வெளியே அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான சில ஏற்பாடுகள் நடந்தால் பெட்டராக இருக்குன்றது அவங்க பாயிண்ட். ஏன்னா அப்படி பண்ணாதான் வர எம்பி எலெக்ஷனில் சப்போஸ் விஜய் சோபிக்கலை அப்படின்னா எம்பி எலெக்ஷன் திருப்பி திமுக கூட வந்து சேர்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குன்றது அவங்களுடைய மூவாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே இப்போல 4 இன்டர்வியூ முன்னாடியே சொல்லியிருப்போம், காங்கிரஸ்க்கு டிவிக்கே தான் பெனிஃபிட்டு திமுகவை விட அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவுடைய இது இருக்கும். பட் காங்கிரஸுக்கு வந்து இப்போ கேரளாவில் ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து விஜய் வந்து யூஸ் ஆவாருன்னு இருக்கோம். பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸுடைய ஆட்சி வாரத்துக்கு விஜய் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு. ஆந்திராவும் தெலுங்கானா கூட யூஸ் ஆகலாம். இப்போ இந்த 2 இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு இம்மிடியேட்டான பொசிஷனுக்கு விஜயுடைய சப்போர்ட் மிக பெருசாக இருக்குன்றது அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து எம்பி எலெக்ஷன்லேயுமே 28 எம்பி கேரளாலேருந்து வரும்போது அதுவும் விஜயோடைய சப்போர்ட் பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பேஸில் அவங்களுக்கு வந்து முதல் சாய்ஸ் வந்து டிவிகேவாக தான் இருக்குது, நம்ம முதலேருந்தே சொல்கிறோம். பட் டிவிகே சைட்லேருந்து எந்த அளவுக்கு அவங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ இந்த டிடிவி இந்த மாதிரியான அடுத்த இது வந்து பேச்சுவார்த்தை தொடங்கி அது வந்து ஏதோ லேக் ஆகி நின்றுடுச்சு. அந்த மாதிரி காங்கிரஸ் நிற்காம மூவ் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதை தான் செங்கோட்டையன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து தாவேகா பக்கம் தான் வர மாதிரி இருந்துச்சு, ஒரு ஏதோ சூழல்னால ஒரு அண்ணா என்டிஏ கூட்டணி பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த கட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து காங்கிரஸுக்கு 75 சீட்டு கொடுக்கறதாகவும், அதே மாதிரி திமுக 28 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது 2த்தையும் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல கேள்வி, இவர் திரு செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பிரகாரம் என்னென்னா, அவர் இன்னொன்று சொல்லியிருப்பார், நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குறோன்னு சொன்னாலே உடனே அவங்கள வந்து டெல்லியிலேருந்து பேசி தூக்கிறாங்கன்னு. ஸோ இதுதான் அரசியல். ஸோ இது வந்து முதல் கட்ட இந்த மாதிரியான பின்வாங்கல்கள் நடக்கும், இந்த மாதிரியான கடைசி நேர
பின்வாங்கல் சில இதெல்லாம் வந்து அரசியலில் நடக்கும். இதுதான் முதல் லெசன் வந்து திரு விஜய் அவர்களுக்கு டிவிகேக்கும் கிடச்சிருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஸோ செங்கோட்டையன் போல மூத்த அரசியல்வாதி இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணணும்னா அவர் மாதிரியான ஆட்கள் வந்து அங்கே கொஞ்சம் ப்ரியாரிட்டி இருந்திருக்கணும். டிவிகேல அவர் ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் வெளியில் அவர் வந்து மனப்பழக்கத்தில் இருக்காருன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் இல்லை, என்னுடைய தலைவர் அவர் தான் சொல்லிட்டாலுமே நான் மேடைகளில் கூட பார்க்குறேன். திரு ஆதவ அர்ஜுனா என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து என்னதான் பணம் செலவழித்தாலுமே அங்கே மூத்த நிர்வாகிகன்ற பேரில் பார்க்கும்போது திரு விஜயகாந்த் அவர் வந்து அவர் நண்பர்கள் மற்ற பேர் எல்லா முக்கியமான ஆட்கள் இருந்தாலுமே பண்ருட்டியாரை தான் எப்பவுமே அவர் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார். பட் நான் இங்கே பார்க்கும்போது வந்து ஆதவ அர்ஜுனாக்கு அடுத்த இடத்துல தான் வந்து திரு செங்கோட்டையன் அவரை அமர வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுனா அனானப்பட்ட செங்கோட்டையனுக்கு அதுதான் நிலைமைனா இவரை நோக்கி வரவங்களுக்கும் நம்ம இதுக்கு பின்னாடி தான் தங்குவோம், இங்கே இதுக்கு மேலே நமக்கு வாய்ப்பு இல்லைன்ற எண்ணங்கள் தோணுச்சுன்னா அவங்க வந்து ஜாயினே பண்ண மாட்டாங்க. ஓகே, சீனியர்ஸுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ப்ரியாரிட்டி எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரியான சீனியர் ஸ்பீக்கர் இருக்கும்போது ஜூனியர் ஸ்பீக்கருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவருக்கு கொடுக்கலனாலும் அவர் கோச்சிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து தலைவராக திரு விஜய் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் தெளிவாக மூவ் பண்ணி சில விஷயத்த ஹேண்டில் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் ஆனாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய. நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து இந்த சமகால அரசியலுக்கு வந்து அது எடுபடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரணும். இல்லை நீங்கள் இப்போ சமகால அரசியலில் நம்ம வந்து ஓட்டிங் பாலிசி மாறிடுச்சின்னு சொல்லலாம். இப்போ நம்மள கேட்டால் வந்து இலவசங்கள் கொடுக்கறத விட இலவசம் கொடுக்காத தேர்தல் அறிக்கைக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மேபி டிவிகே மாதிரியான கட்சிகள் வந்து இலவசங்கள் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அது ஒரு இதுவாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இலவசன்றது லிமிட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. புதுசாக இப்போ 2000ன்றாரு ஒருத்தர், அதுக்கப்புறம் 10,000வாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர ஒருத்தர் மேம்படுத்துறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான எதுவுமே வந்து அரசாங்கம் எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போகுது. ஆனால் விஜய் சொல்றாரு, சார் உங்க எல்லார் வீட்லயும் நான் வந்து ஒரு வீடு இருக்கிற மாதிரியோ ஒரு கார் இருக்கிற மாதிரி ஏற்படுத்தி தரத்துக்கு நான் திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்றாருல்ல. அதாவது அவர் அது இலவசமாக கொண்டு வராரா உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுக்குறாருன்னு அந்த திட்டம் அறிக்கை வரும்போது தான் நம்ம பார்த்து தான் அது முடிவு பண்ணோம். ஆனால் இலவசங்கள் கண்டிப்பாக சீரழிக்கிறதுன்றது ரியாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் சார்ந்த சில இடத்துல நம்ம பேசும்போதெல்லாம் ஒருத்தர் சாதாரணமாக சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து ஒரு நாள் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஹோட்டல் வேலைக்கு நீங்கள் மாதம் 35,000 40,000 ரூபா கொடுக்க தயாராக இருந்தாலும் வேலை செய்ய ஆள் இல்லை. இதை நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா முற்போக்காக சிந்திச்சு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு இல்லை. இங்கே இன்னும் அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலைக்கு போகாத பல பேர் இருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை பெண்கள் வந்து 4 வீட்டில் போய் வேலை செஞ்சு அன்னாட செலவுகளுக்கு சரி பண்ணிடுறாங்க. அரிசி வந்து கவர்மெண்ட்டில் கிடச்சிருது, இலவச மின்சாரம் கவர்மெண்ட்டில் கிடச்சிருது, முன்னாடி டிவி கிடச்சிச்சு, மிக்சி கிடச்சிச்சு, கிரைண்டர் கிடச்சிச்சு, அடுத்த சில விஷயங்கள் என்னென்ன மேண்டட்ரி இருக்கோ இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே கிடச்சிருது. நான் இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் சம்மந்தமான வர இலவசங்களை நான் வந்து சேர்க்கலை, அது தனியாகவே நான் பார்க்குறேன், அது தேவைன்னு நான் பார்க்குறேன். இந்த லேப்டாப் மாதிரியான விஷயங்களோ பெண்களுக்கு இந்த சைக்கிள் கொடுக்குறது இதெல்லாமே வந்து வரவேற்க வேண்டிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். இது வளர்ச்சிக்கு, ஏன்னா படிப்பை நிறுத்துறவங்களுக்கு பதில் அவங்க வந்து கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்குது. பட் இந்த மாதிரியான அதர் இலவசங்களை அவாய்ட் பண்ணி வளர்ச்சி திட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இதுதான் விஜய் முன்னிறுத்துறாரு. நீங்கள் சொல்கிற அதே கருத்தை தான் திரு விஜய் அவர்கள் முன்னிறுத்துறாரு. அது வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க தேர்தல் அறிக்கை வரும்போது தான் நம்ம அதை பேச முடியும். இப்போ எடப்பாடி முன்னாடியே 2,000 ரூபான்னு அறிவிச்சிட்டார், அதனால நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான இலவசங்களை தவிர்த்து அதை சொல்லுவாங்க, நம்ம பழமொழி ஒன்று இருக்குது, ஒருத்தனுக்கு இளநீ கொடுக்கறத விட தென்னை மரம் வளர்க்குறத கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்க, ஏற கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் நம்ம எக்கனாமிக்காக நிறையா வளர்கிறதுக்கான இருக்குது. இப்போ இந்தியா வந்து ஒரு உலகத்தில் ஒரு வளர்ச்சாகிறதுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் நடந்து போயிட்டுருக்கு, வளர்ச்சியில் நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எல்லோரும் நம்ம உழைச்சோன்னா இன்னும் நிறையா சம்பாதிக்க முடியும். பட் இவங்க பண்ணுறதை பார்த்தா பாதி பேரை வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மாறணும், அது மாறினா இது நல்லா இருக்கும்னு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சீட்ஸ் ஏற்கனவே பேசி சீட் ஷேரிங். இந்த காங்கிரஸுக்கு வந்து தாவேகா தரப்புலேருந்து 75 சீட்டு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. டிஎம்கே வந்து ஏற்கனவே போன எலெக்ஷனில் வந்து 25 சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து 28+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதா தகவல்லாம் வந்திருக்கு.
காங்கிரஸ் எதை சூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும்? சரி, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பெருசா அந்த கூட்டணி பெருசானா, இங்கே 25ல் 28 30 சீட்டு வாங்கி 15 சீட் ஜெயித்தாலும் இங்கே காங்கிரஸ் 10ஓட 1 11. டிவிகே கூட இருக்கும்போது இங்கே 75 சீட் எடுத்து 5 சீட்டு ஜெயித்தாலும் இங்கேயை விட விஜயால் கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் கிரியேட் ஆகும்ன்ற. ஸோ அதை தான் அவங்க பிரியாரிட்டி கொடுப்பாங்கன்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ ராகுல் காந்தியும் சும்மா ஒன்றும் வந்துடல, இவர்கள் நண்பர்கள் அதனால் இவங்க இன்னும் அப்படிலாம் இல்லை. அவங்க கட்சிக்கான கால்குலேஷன் அவங்க பார்க்குறாங்க, இவங்க கட்சிக்கான கால்குலேஷன் இவங்க பார்க்கணும். அதே போல் விஜய் வந்து 70-75 சீட் தரேன்னு முன் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். பட் எப்பயுமே நம்ம பெரிய கட்சியாக இருக்கும் போது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணுன்றது தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சீட்டு நிற்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஓட்டு சதவீதமாக கணக்கிடப்படும். ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ நமக்கு வந்திருக்க டேட்டா சொல்கிறோம், நம்ம 20-25 அது அவங்க பிரகாரம் 30-35 கூட இருக்கட்டும். 35% எடுத்துக்கிட்டால் கூட அதில் நீங்கள் சரிசமம் 120 தொகுதி தான் நின்னீங்கன்னா உங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் 18க்கு இல்லை சரிஞ்சிடும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் உங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜாகவே கணக்கு எடுத்துக்குப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீட் அதிகமாக நிற்கிறீங்களோ, இப்போ டிடிவி போன்றவர்கள் இவங்க வந்து கட்சியாக வெளியே போயிட்டதில் அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்துருந்தா கூட அது இப்போ டிவிகேக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். அவங்களே நிற்கிறதில்ல. ஸோ எவ்வளோக்கு சீட் நீங்கள் அதிகமாக நிற்கிறீங்களோ அவ்வளோக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ காங்கிரஸ் மீறி வேறு என்ன கட்சிகள், இப்போ ராமதாஸ் இருக்குது, அவருக்கு ஒரு 20-25 சீட்டு கொடுத்துட்றாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 100 சீட் போச்சுன்னா 130 சீட்டு தான் டிவிக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி காங்கிரஸுக்கு வந்து அங்கே 30க்கும் இங்கே ஒரு 50 தொகுதி கூட கொடுத்தா அதான் சொல்லுவாங்க. 75 கூட கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 50 கொடுத்தா கூட நல்ல 55க்குள்ள லாக் பண்ணால் கூட வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. பாமகவும் காங்கிரஸும் இணைந்து 75க்குள்ள முடிஞ்சதுன்னா இவங்க ஒரு 150 சீட்டுக்கு மேலே நிற்பாங்க. அது வந்து ஓட் பர்சன்டேஜுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இன்னொன்று ஓட்டு போடுறவங்க எல்லாருமே விஜய் சார்ந்தவங்க அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கட்சி நிற்கிற இடத்துல அது ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகும். அதுதான் அதிமுகக்கும் அதுதான் திமுகக்குமே. ஸோ இவங்க அதிகமான சீட்டு நிற்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ சீமானவர்களை வந்து எப்படியாவது தாவேகா கூட்டணியில் இழுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உள்ள சீமானவர்களும் இதுக்கு வந்து யோசிக்கிறதாகவும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி, தாவேகா, ராமதாஸ் இந்த 3 பேருக்கு கை கோர்த்தா எப்படி சார் இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இது ஆனால் நடக்கணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்க விட மாட்டாங்கன்றது தான். யாராவது ஒருத்தர் நடுவில் இப்போ நான் சாட்டை துறைமுறையின் ஏதாவது பேசுகிற மாதிரி பேசி கொளுத்தி போட்டாங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மாயையாக தான் நம்ம பார்க்கணும். அது நடக்கிற வரைக்கும் இந்த மிராக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் மிராக்கல்குள்ளே வர்றது. இந்த கூட்டணி காங்கிரஸ் சேர்றதை வந்து கூட்டணியாக நம்ம பார்க்கலாம். இவர் சீமானும் விஜயும் சேர்றது வந்து ஒரு மிராக்கலாக தான் பார்க்கணும். அது நடந்ததுன்னா அது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா இங்கே பேச்சாளர்கள் இப்போ திமுகவில் மட்டும்தான் நல்ல பேச்சாளர் இருக்காங்க, அடுத்து டிவிகேல இருக்காங்க கொஞ்சம் இப்போது நல்ல இதில் வளர்ந்துக்கிட்டு வராங்க. ஆமாம், அந்த மாதிரி நாம் தமிழரில் அதாவது கடைசியில் 10 ஆண்டுகள் கண்டினியூஸாக வந்து தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் அதிகமாக ஆட்சி பண்ண அதிமுகலேயே இன்னைக்கு பேச்சாளர்கள் டிமாண்ட் இல்லை. பல பேர்கிட்ட அவங்க பேச்சாளருக்கு ரெஃபரன்ஸ் கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி அந்த கட்சியே இருக்குது. ஸோ இங்கே பேச்சாளர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2 பேர் கட்சியுமே எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நகர்ப்புறங்களில் ஃபுல்லாக மாசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் சீமான் அவர்களுக்கு கிராமப்புறங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கு. நம்ம தான் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட ரீச் குக்கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. விசில்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களையும் இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு வரதா கூட செய்தியெல்லாம் நம்ம என்னால் பார்க்க முடியுது. இருக்கு, நான் தான் சொல்கிறேன்னு. இன்னும் கிரவுண்ட் ஒர்க்கில் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்னொரு டிவிக்கே நாம் தமிழர் மாதிரியான நாட்கள் இணையும் போது இன்னும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம அது. ஸோ ஆடியன்ஸ் ஏபிசியில் எல்லா இடத்துலையுமே விஜய் வந்து மாஸ் தான், நம்ம அதில் மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஓட்டிங்காக மாறும் போது உள்ளூரில் இருக்க அரசியல், ஜாதி அரசியல், உள்ளே இருக்க மிட்டாமராசர்களுடைய அரசியல் இதெல்லாம் மீறி தான் இதெல்லாம் நடக்கணும். ஸோ அங்கே இன்னும் ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு கூட இணையும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். காங்கிரஸ் இணையிறது
த ஃபர்ஸ்ட் இன்னும் சாய்ஸ், best-ஆ த இருக்கும். பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 100 ஆண்டு கால ஒரு கை சின்னம்ன்றது கிராமப்புறங்களில் ரீச் ஆனது. அது கூட ஒரு கட்சி கூட்டணி இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது அடுத்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. பட் இது இணையிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு சந்தேகமான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸுக்கு சீட்டுகள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தான் ரிவீல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவக்காவோட ஃபிலிக்ஸ் அவர் முதற்கொண்டு காங்கிரஸுடைய இது இன்னும் மூடல பேசிட்டு இருக்குன்னு. நம்ம தான் முதல்ல சொன்னோம் காங்கிரஸ் இது வந்து டிவிகேல எப்போ வேணா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் அதை தான் சொல்றோம். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம சொல்றோம் 99% காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவது 99% கன்ஃபார்ம் அப்படின்றது தான் பார்க்கணும். நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஏற்கனவே திமுகவும் காங்கிரஸ் இடையே ஒரு புகைச்சல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா எம்எல்ஏ கோ தளபதி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியை விமர்சிச்சுக்கிட்டே வராரு. இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தகை கண்டன அறிக்கையை கொடுத்துட்டாரு. இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எம்பி ஜோதிமணி அவர்களும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், கூட்டணி தர்மத்தை ஒரு கடைபிடிக்க மாட்டேன்ற ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. டிக் ஃபார் டேக் தான். ஏற்கனவே அந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னு இவங்க போய் கண்டனம் தெரிவிச்சாங்க திமுக. ஸோ அவங்க கண்டிச்சாங்க. இப்போ இவங்க பேசும்போது இவங்க கண்டிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிக்கலைன்னா திமுகவே இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கணும். அவங்களும் இதை வச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும், புரிஞ்சிக்க முடியும். அதாவது தூக்கத்திலே இருக்க செல்வம் பெருந்தகையே ராத்திரி 11 மணிக்கு இதுக்கு கண்டனம் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாருனாலே விஷயம் பெருசா இருக்குன்றது தான். மேல் இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு உத்தரவு இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா சார் இப்போ ஜோதிமணி வந்து பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆள். அப்போ வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாமல் இல்லை அவரோட அனுமதியோ ஏதோ இல்லாமல் இவங்க கண்டிப்பாக பேச முடியாது. ஸோ இது எல்லாமே ராகுல் காந்தியோட இசைவில் தான் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம இசைவு தான் இல்லை, அவருடைய புரிதலை தெரிஞ்சுக்கிட்டே இவங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறாங்கன்னு அவங்களே நேராக கமெண்ட் பண்ணி இப்படி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய எண்ணங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இங்கே செயல்படுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி பிரியாங்கா காந்தி இருவருமே விஜயுடன் கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. சோனியா காந்தியை கன்வின்சிங் பண்ணுறதுல தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் டைம் எடுக்குதுன்றோம். இன்னைக்கு வந்த தகவல் சோனியா காந்தியுமே கன்வின்சிங் மூடுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்த கட்ட இது அவங்களும் இப்போ உடம்பு சரியில்லை, தீவிர அரசியலில் இல்லைன்றதுனால இப்படி நடக்குது. அதனால தான் திரு கனிமொழி அவர்கள் போய் சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் போகிற அளவுக்கு போகுது. ஓகே, இது நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். கைமீறி போயிட்டு இருக்கப்ப இந்த கூட்டணி அதை சரி பண்றதுக்கு கடைசி முயற்சி பண்றாங்க. அது சரி பண்ற மாதிரியான முயற்சியா இல்ல அதை மேலும் வளர்க்கறதுக்கான முயற்சியான்றது போறப்போ தெரிஞ்சிடும் நமக்கு. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கிறப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படின்னா ஃப்ரீடமுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு சீட்டுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து நாளைக்கு தாவேகா கூட கூட்டணி வச்சா நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு சார். ஏத்துக்கலாம்ல அந்த கருத்தை? அது ஏப்பா இது நெரேட்டிவ் தான்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. தேஞ்சிட்டு இருக்குன்றது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறனால தேயுதுன்றாங்க. இவங்க கூட்டணியில் வந்தால் அதுக்கு வந்து ஒரு பிரகாசம் இருக்குன்றாங்க. இதை நம்ம காங்கிரஸ் கூட பேச ஆரம்பிச்சதுனால தான் உங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்ற மாதிரி கூட நீங்க பார்க்கலாம்ல. இப்படி எடுத்துக்கலாமா? அதை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்தியாவில் ஒரு தீய இவங்க எப்படி திமுக தீய சக்தின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு தீய சக்தியாக தான் அவங்க பார்க்குறாங்க தேசிய அளவில். ஸோ காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய இது. ஒரு நல்ல புது கட்சி உருவாகி ஒரு எதிர்கட்சியாக நல்லதாக வரணுன்றதுடைய அவங்க எதிர்பார்ப்பும் நான் நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸில் ராகுல் காந்தி என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்களுடைய கூட்டணி தலைவர்களோ மற்றவர்களோ அதுக்கான கீழே இருக்க நிர்வாகி சீனியாரிட்டி யாருமே மெனக்கிறது இல்லைன்றது தான் ரியாலிட்டி. ஸோ அது மாறணும். அங்கே புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்தால் தான் நடக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அது வர மாதிரி தெரியல. அதனால் காங்கிரஸை அவங்க வந்து இங்கேருந்து கடத்திட்டு புதுசாக வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அது வந்து டிவிகே மேலே தான் அந்த அனல்கள் மாறும். இங்கே திமுக எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே காரணம் காங்கிரஸோடைய கூட்டணியும் ஒன்று. சார், திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே வந்துட்டா திமுகவுடைய தோல்வி ஓரளவுக்கு உறுதியை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷனில் அமமுக உண்மையிலே ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா நிறைய தொகுதிகளில் அதிமுக தோற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அமமுக. இப்போ அவங்களும் போய் இணைஞ்சிட்டாங்க. யார் கூட்டணி பலமாக இருக்குது? நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்கிறேன் தேவா. ஓபிஎஸ் நாளைக்கு
என்டிஏ கூட்டணியில் இணைகிறார். என்ன சார் சொல்றீங்க? பல பேர் திமுகவில் இணைய போறாரு. ஏன்னா அவங்க கூட இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாம் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவர் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க என்டிஏன்னு ஒரு ஷாக்கிங்கான சொல்றீங்க. நான் திமுக நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையுமே நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு ஓபிஎஸ் ஒரு அதிமுகவில் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் இணைவாருன்றதை நான் என்றைக்குமே நம்பலை. நம்ம டிவிகேல கூட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பட் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், நாளைக்கு ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரு. சிம்பிள் மேபி அமமுகவுடைய சிம்பிளாகவும் இருக்கலாம். நான் சிம்பிள் வரைக்கும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அமமுக சிம்பிளில் நிற்கிறதா கூட இருக்கலாம். அது நாளைக்கு முதல்ல கூட்டணி அறிவிப்பாங்க. சிம்பிள்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் தெரிய வரும். அப்போ நான் சொன்னது சரியா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எடப்பாடிகள் எந்த பிரச்சனையும் இல்லையா? எடப்பாடிக்கு இப்போ எந்த பிரச்சனை? சரி, போய் ஸ்ட்ராங்காக ஊரில் பேசிட்டு வந்தவர் தானே. அப்புறம் எல்லாத்தையும் டக்குன்னு கூட்டணி அமையுது. இப்போ எடப்பாடி வந்து பேருக்கு தான் பாரு கூட்டணிக்கு தலைமை. ஆனால் யார் தலைமை தாங்குறான்னு உலகத்துக்கே தெரியும். எல்லா அலைன்ஸும் ஃபைனலைஸ் பண்ணுறது யார்? பிஜேபி தான் பண்ணுறாங்க. அவன் சொல்லிட்டான், இவங்க செஞ்சிட்டான். மேலே இருக்கவன் சொல்கிறான், கீழே இருக்கவன் செய்கிறான் அப்படின்றது தான். நம்ம ராஜேந்திர பாலாஜி அப்போ சொன்னது இன்றைக்கி தெரியுது, டேடி சொன்னது இன்றைக்கி தெரியும் எல்லாருக்கும். ஸோ பிஜேபி வந்து ஓபிஎஸ்க்குமே பேசியாச்சு. அதுக்கான ஒரு இதுவும் முடிஞ்சது. நாளைக்கு அவர் இந்தியாவில் இணையிறாரு. பெரிய நியூஸாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், டிவிகேக்கு போக வேண்டியது இங்கே தான் வந்து நான் டிவிக்கு கொஞ்சம் வேகமாக செயல்படணுன்றது நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் நான் அதுக்கு என்றைக்குமே சேலஞ்ச் பண்ணல. பட் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து சேரும் போது அது ஒரு 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 தாக்கம் உருவாக்கும். அந்த தாக்கம் வந்து மக்கள்கிட்ட பரவும். இப்போ செங்கோட்டையன் அவர் வரும்போது ஒரு தாக்கம் எல்லாருக்குமே ஒரு அந்த ஒரு நேம் வந்து சின்ன பசங்க கட்சின்றத செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த சீனியாரிட்டிஸ் வந்து அவங்க டக்குன்னு என்கேஜ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நம்ம முன்னாடியுமே சொன்னேன், சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஓபிஎஸும் தவற விட்டுட்டாங்களா அப்படின்னு நான் ஆக்சுவலாக ஓபிஎஸ் அவங்க நம்புறதே கஷ்டம் தான் நான் என் பாயிண்ட்டு. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே தான். ஓகே, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஃபஸ்ட்லேருந்து. அதனால தான் இவ்வளோ நாள் அமைதியாகவும் இருந்தார். அவர் வந்து வீரம் இல்லை, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும், எதிர்த்து நின்று பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது பிஜேபி அலைன்ஸில் அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு தயார். நாளைக்கு எந்த நேரத்தில் வேணால் அறிவிப்பு வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நடப்பு அரசியல் மொத்தம் சமூக நிகழ்வு பற்றி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. வணக்கம்.